ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அமித் தானே இது. எனக்கு ஒரு நிமிஷம் நான் கிள்ளி பார்த்துக்கிறேன். வலிக்குது. அமித் தான். நான் கூட அமித் வந்து இந்த மாதிரி எப்படி கொஞ்சம் அப்படி இப்படி தான் பேசான்னு நினச்சேன். அப்பா ஸ்டார்டிங்கே வந்துட்டு வெடிக்கிறாருங்க. என்னம்மா கொஸ்டின் கேட்குறாரு. எப்பா வேற மாதிரி சம்பவம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி வியானா வச்சு செஞ்சார். எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டார். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, நல்ல இன்புட்ஸ் கொடுக்குறீங்க. நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பேசுறதுக்கு அதான் யூஸ் ஆகுது. இப்போ என்னென்னா, அமித் வந்துட்டு விஜய் பார்வதி கமருதீனுக்காக ஆஜராக இருக்கார். சபரிக்கில் இதெல்லாம் எவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்குமா? ரொம்ப மட்டமாக பண்ணிகிட்ருக்கு. சரி, அதை அப்புறமா பேசுவோம். சரிங்களா? அவங்க வந்துட்டு அந்த மொத்த வீட்டுக்கு அவர் இந்த சார்பாக பேசுகிறாரு. ஸ்டார்டிங் சபரி சொன்ன விஷயங்கள் என்னென்னா, இதை நான் காமெடியாக தான் கொண்டு போவேன் எடுத்து சொன்னார். ஆனால் எங்கே காமெடி பண்ணோம், எங்கே வந்துட்டு சீரியஸாக பேசணும், சுத்தமாக அந்த ஒரு இதே கிடையாது. பேசிக் மேனஸே தெரில. ஒரு வக்கீல் வந்துட்டு அங்கே வந்து ஒருத்தங்க பேசும்போது அப்ஜெக்ஷன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கேட்கணும். இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அவர் பாட்டி இருந்துச்சு பேசுகிறாரு. என்னையா இது? கடவுளே. சரி, ஃபஸ்ட்டு தவணை அவங்களோட வாதத்தை வைப்பாங்களே, சூப்பராக வச்சார் அமித். என்னென்னா, இந்த கேஸ் ஒரு முதல் வேடிக்கையான கேஸுன்ட்டார். ஏன்னா ஒரு கேஸ் போடுறாங்கன்னா அந்த கேஸ் பற்றி விவாதிப்பாங்க, அதுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அவங்க பண்ணதை தப்புன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா பனிஷ்மெண்ட்டை செஞ்சுட்டே இருக்காங்க. செஞ்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமாவும் இது ஒரு கேஸாக போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதுதான் கொடுமையாக இருக்குன்ற மாதிரி ஒரு கேஸ். சூப்பராக இருந்துச்சு. இல்லை, கரெக்ட் தானே? கேஸுனால் அதெல்லாம் விவாதிக்கப்பட்டு உண்மையிலே தவறாக இல்லையான்னு சொல்லி இது பண்ணதுக்கப்புறமா, சரி பார்த்ததுக்கப்புறமா, தீர்ப்பு வழங்கினதுக்கப்புறமா பனிஷ்மெண்ட் வரும். ஆனால் இங்கே பனிஷ்மெண்ட் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க மேலே ஒரு கேஸ். அப்புறம் எப்படி? பிக் பாஸ் கொடுத்தாங்க, செஞ்சிட்ருக்காங்க. நீங்களும் ஒரு தண்டனை கொடுத்தீங்க, அதையும் செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் எதுக்கு கேஸு? சூப்பரில் செம்மையாக இருந்துச்சு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு. எல்லாருமே கிளாப்பு. எல்லாருமே இல்லை, அந்த 2 பேர் கிளாப். யார்? கமருதீன் அண்டு விஜய் பார்வதி. மற்றவங்க தான் அகேன்ஸ்டாக இருக்காங்க. எப்படி கிளாப் பண்ணுவாங்க? சரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இதில் ஒரு செம்ம காமெடி நடந்துச்சு. வியானா வந்துட்டு கிளவராக யோசிக்கிறாங்களாம். என்னவா சார், நீங்கள் முதல்ல எப்படி சார் வேடிக்கையான கேஸை சொல்லுவீங்க? வேடிக்கையான கேஸுனா ஏன் சார் உள்ளே எடுத்து வந்தீங்க? மேடம், கேஸ் போட்டது நாங்கள் கிடையாது, உங்கள் தரப்பாளுங்கன்ட்டாங்க. மூஞ்சி மாறி போச்சு. சரி, ஓகே, விடுங்க. எதுக்கு அவசரம்? அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னா, வியானா வந்து ஜட்ஜாக உட்காரனா ஜட்ஜி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்படியா, சரி, நோட்டட், அவ்வளோதான். இந்த அம்மா இப்போ இன்னொரு வக்கீல் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. காண்ட வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்காங்க. இதில் சபரி எழுந்திரிச்சானா சபரியை பற்றி எதுவுமே பேசுறது கிடையாது. ஆனால் அமித் எழுந்திரிச்சானா உட்காருங்க சார் அப்படின்றாங்க. இன்னும் வியானா இவ்வளோ மட்டமான ஒரு கேரக்டர் சத்தியமாக எனக்கு புரியல. எனக்கு ஜட்ஜுக்குன்றது எவ்வளோ ஒரு மரியாதையான ஒரு போஸ்டிங்க மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எடுத்துருக்கோன்னா எவ்வளோ டீசெண்டாக பிகேவ் பண்ணும். இதுக்கு முன்னாடி கனியாக இருந்தாலும் சரி, சாண்ட்ரா வந்தாலும் சரி, அமித்லாம் அதுக்கு ஒரு இலக்கணம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு. இது நம்ம நான் கையமே கத்தின்னு இருக்குது. கடவுளே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக வெஞ்சன்ஸை கொட்டுறாங்க. ஆனால் செம்ம மொக்க வாங்கினாங்க. ஆனால் அமித்துக்கு நான் உண்மையிலே ஹேட்ஸ்அப் சொல்லி ஆகணும். சூப்பராக வந்து கேட்குறேன். சுபிக்ஷா புச்சர், அதை கண்டிப்பாக சொல்லணும். சுபிக்ஷா, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். இவங்க வந்து அந்த தப்பு பண்ணாங்களே, அந்த தப்பு வந்துட்டு பண்ணால் இந்த தண்டனை வரும் தெரிஞ்சு தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அவங்களுக்கு தான் தெரியுமா? பதில் கிளவராக யோசிக்கிறாங்களா? தெரியுமா தெரியாதா? அதுக்கு பதில் வரலை. ஏன்னா பயந்துட்டாங்க. உடனே இவர் எந்திரிக்கிறார். இல்லை, இது வந்து அதெல்லாம் இல்லைங்க. இந்த தப்பு செஞ்சால் இந்த தண்டனை தான் வரும் அவங்களுக்கு தெரியுமா? ஒரே கேள்வி புஸ்டர். ஒன்றுமே பேச்சே வரல அவங்களுக்கு. நல்ல பாயிண்ட்டாக கேட்குறாரு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கமருதீன் எவ்வளோ வெசல் வாஷிங் பண்ணியிருக்காரு, எத்தனை பிளேட் இது பண்ணியிருக்காரு. அவரோட அந்த உழைப்பு உண்மையானதுன்னு நம்புறீங்களா நம்பலையா? கேள்வி அவங்களுக்கு சொல்ல முடியல. சரி, முட்டையை பற்றி சொன்னீங்க. என்ன சொன்னாங்கன்னா அப்படியே ரைமிங்காக சொல்கிறாங்களாம். சார், நான் உட்காந்து சாப்பிடும்போது அந்த முட்டை பாதி சாப்பிட்டேன் சார். உடனே வந்து பிக் பாஸ் அதை எடுத்துகிட்டு போகும்போது கஷ்டமாச்சு. சரி, இப்போ உங்களுக்கு அந்த முட்டை போனதுனால கஷ்டமா, தண்டனை வந்ததுனால கஷ்டமா? செம கொஸ்டின். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே அமித் இந்த சத்தியமாக எதிர்பார்க்கல. வந்தவனே போட்டார் பாருங்க போடு, அதுலேயே எல்லோரும் மறந்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி, இன்னும் அடுத்தடுத்து ஓடிட்டுருக்கு. ஸோ அதை பற்றிலாம் பேசலாம். இதுக்கு பண்ண நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். அமித்தோட வாதங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அதே மாதிரி வியானா பற்றி என்ன நினைக்கிறீங்க? சபரியோட இந்த ஒரு அறியாமல் தான் சொல்லணும். எவ்வளோ நல்ல ஒரு சான்ஸை இப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்காரு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.